பணியில் தெளிவு. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். லூக்கா 16:13. பணியில் தெளிவு அவசியம். ஏன் உழைக்கின்றோம்? யாருக்காய் உழைக்கின்றோம்? இக்கேள்விகள் உழைப்போரின் மனதை உறுத்தும் கேள்விகள். பணமா, கடவுள் பயமா என்பது அத்தனை உழைப்பாளர்களின் முன்னிருக்கும் சவால். இதை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் கடவுளா உலகப் பொருளா என புரிந்து கொள்ளலாம். ஒருவராலும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவரை நேசித்து ஒருவரை பகைப்பான். கடவுளுக்கு அடுத்த காரியங்களும் உலகப் பொருள் ஆசையும் எதிரெதிர் திசையில் பயணிப்பவை. இவை இரண்டும் மனிதனில் ஒன்றையொன்று எதிர்கொள்கின்றன. யோவான் 12:36 லாசருவின் சகோதரி மரியாள் விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்தாள். அதை கண்ட யூதாஸ் அதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென என கேள்வி எழுப்புகின்றான். மரியாள் தேவனுக்காய் சம்பாதித்து தேவனோடு ஐக்கியப்பட தேவனுக்காய் செலவு செய்தாள். ஆனால் யூதாசோ அநீதியான உலக சம்பாத்தியத்திற்கு ஆசைப்பட்டு உலகத்தோடு ஐக்கியப்பட உலகத்தில் தனக்கென்று நிலம் வாங்க இயேசுவை காட்டி கொடுத்து இறுதியில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். பணம் சம்பாதிப்பது தவறா என்னும் கேள்வி நமக்குள் எழலாம். நமது உழைப்பும் நாம் பெறும் வருவாயும் நித்தியத்திற்கு ஏதுவான அல்லது ஆண்டவருக்காய் உழைக்கும் நல்ல நட்புகளை உருவாக்க பயன்பட வேண்டும். ஆனால் பல இடங்களில் தீமைக்கு ஏதுவான நட்பு உருவாகின்றது. லூக்கா 16:9. எங்கள் சம்பாத்தியம் எங்கள் பிள்ளைகளுக்காய் செலவு செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? தவறு இல்லை. ஆனால் நமது இல்லத்திற்காயும் பிள்ளைகளுக்காயும் செய்யப்படும் செலவுகள் அவர்களை கடவுளுக்கு நேராய் நடத்த வேண்டுமே ஒழிய பொருளாசையின் பிம்பங்களாய் மாற்றிவிடக்கூடாது. எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தெளிவுடன் பணி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். செபம். உலகில் காணும் யாவற்றையும் படைத்த இறைவா, யாருக்காய் எதற்காய் உழைக்க வேண்டும் என்னும் தெளிவை எங்களுக்கு போதித்தரல வேண்டுகின்றோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.